வணக்கம். என் பேர் டாக்டர் சுகனேஸ்வரி. நான் சங்கர் நேத்ராலயா மருத்துவமனையில் சீனியர் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். விழித்திரை நிபுணரும் அண்ட் ஆங்காலஜி சர்வீசஸோட சீனியர் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். இப்போ நம்ம உங்ககிட்ட என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக நாங்கள் சங்கர் நேத்ராலயா மருத்துவமனையிலையும் சரி, உலகம் ஃபுல்லாக குழந்தைங்க குறை மாதம் ப்ரெக்னென்சியில் பிறக்கிறோம். குறை மாதம் அப்படின்னா நம்ம முழுமையாக அவங்களோட டேர்ம் ப்ரெக்னென்சி இல்லாமல் அதுக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தைங்கள அவங்களுக்கு உண்டான கண்ணில் என்ன பாதிப்பு ஏற்படும் அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அவங்களுக்கு உடம்பு ரீதியாக மித்த பிரச்சனையும் இருக்கும், பட் அது இல்லாமல் கண் நிபுணராக இருக்கிறதுனால கண்ணை பற்றி என்னன்றதை நம்ம சொல்ல போகிறோம். இப்போ கண்ணில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குறை மாதம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு கண்ணோட நரம்புகள் ஃபுல்லாக நார்மலாக வளர்ந்துருக்காது. இப்போ எந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படும், இல்லை யாருக்கு இந்த அபாயம் இருக்குது அப்படின்னா, 34 வாரத்துக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தைங்களும் அண்ட் 2 கேஜி எடையில் பிறக்கும்போது எடை 2 கேஜிக்கு கீழே இருந்ததுன்னா இந்த குழந்தைங்களுக்கு உண்டான அந்த கண்ணில் நரம்புன்றது ஃபுல்லாக டெவலப் ஆகாது. ஸோ அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நிறைய இப்போ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து என்ஐசியூன்னு சொல்கிறோம் இல்லையா, குழந்தைங்களுக்கு உண்டான இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருப்பாங்க. அதிலே இருக்கும்போதே இவங்களோட செக்கப் பண்ணணும். எந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த 1 மாதத்துக்குள்ளே, தட் இஸ் அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் 21 நாளுக்குள்ளேயும், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா 30 நாளுக்குள்ளேயும். இப்போ இந்த டயத்துக்குள்ளே தான் பண்ணணுமா அவங்களோட கண்ணு செக்கப்பை, இல்லை அதுக்கு தாண்டி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இந்த டயத்துக்குள்ளே மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த குறையோட குழந்தைங்க இருக்குமானா அதை நம்மளால் கரெக்ட் பண்ண முடியக்கூடிய தன்மை வந்து இந்த டயத்தில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்படும், இல்லை யார் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண் டாக்டர் எல்லாரும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட முடியாது. ஏன்னா அதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் தேவைப்படும். அதுக்கு உண்டான எக்ஸ்பர்டைஸ் உள்ளவங்க மட்டும்தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அண்ட் ஏன்னா இத்தனை சின்ன குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணணும்னா அதுக்கு தனியாக அவங்களுக்கு ட்ரைனிங் வேண்டி இருக்கும். ஸோ இப்போ விழித்திரை நிபுணராக இருக்கிறவங்க, இல்லை விழித்திரை அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய டாக்டர்ஸ் மட்டும்தான் இந்த குழந்தைங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ குழந்தைங்க அட்மிஷனில் இருக்காங்க, இன்னும் டிஸ்சார்ஜே ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுறது? அவங்க வந்து அட்மிஷனில் இருக்கும்போதே நம்ம வந்து குழந்தைங்கள கண் செக்கப் போய் அங்கேயே போய் பார்த்துடுவோம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. ஒரு சில குழந்தைங்களுக்கு கண்ணில் இன்ஜெக்ஷன் தேவைப்படலாம், ஒரு சில குழந்தைங்களுக்கு லேசரும் தேவைப்படலாம். ஸோ பார்க்கும்போதே அந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படுமா அப்படின்னா தேவைப்படாது. யூஸ்வலாக ஃபஸ்ட்டு விசிட்டில் நிறைய குழந்தைங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் அந்த குழந்தைங்களோட செக்கப்பை நாங்கள் ரெகுலராக வாரம் ஒரு தடவையோ 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ செக் பண்ணிகிட்டே இருப்போம். எப்போ வரைக்கும் செக் பண்ணுவோன்னா, அந்த நரம்பு முழுசாக வளர்கிற வரைக்கும். இல்லை அந்த நோயால் அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அதில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸும் ஜோன்ஸும் சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த வளர்ச்சி வந்து எவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ ஜோன் 1னா கம்மியான வளர்ச்சி, ஜோன் 2னா அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி நல்ல வளர்ச்சி, ஜோன் 3னா இன்னும் பெட்டர் வளர்ச்சின்னு சொல்லுவோம். அண்ட் அதோட ஸ்டேஜஸ் என்ன மாதிரி இருக்கும், ஸ்டேஜ் 0லேருந்து 5 வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம என்ன ப்ரிவென்ட் பண்ணணும்னா 4 and 5 வராமல் ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளோட இப்போ இந்த முக்கியமாக இந்த அவேர்னஸ் இந்த வாரம் ஃபுல்லாக அதை வந்து சங்கர் நேத்ராலயா மருத்துவமனையில் நம்ம அப்சர்வ் பண்ணுறோன்னா அதுக்குண்டான இது வந்து என்னென்னா ஸ்டேஜ் 4 and ஸ்டேஜ் 5 இந்த குழந்தைங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து கண் பார்வை நார்மலாக இருக்கிறது கஷ்டம். ஸ்டேஜ் 4ஆக இருந்தால் கூட ஓரளவுக்கு சரி பண்ண முடியும் சர்ஜரி பண்ணி. ஸ்டேஜ் 5ஆக இருந்தால் அவங்களோட பார்வை வந்து நார்மலாக இருக்காது. அவங்களுக்கு வந்து கண் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெளிச்சம் தெரியலாம், நார்மல் ஸ்கூல் போக முடியாது, பிளைண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வேண்டிய அவசியம் வரும். இதை தான் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும்.